ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த லெசனில் இருக்க 3 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்துடலாம். டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா சிடி அப்படிங்கிறது ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர். அந்த ஒயர்லேருந்து சி அப்படிங்கிறது எண்டிலேருந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டரி வந்து பாசிட்டிவ் டெர்மினல் வந்து சியோட கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் டெர்மினல் வந்து ஒரு கீயோட கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கீ வந்து டி அப்படிங்கிற எண்டில் போய் ஜாயிண்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சியிலேருந்து ஒரு செல்லு. ஓகேவா? அந்த செல்லோட பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட இஎம்எஃப் வந்து இ. நெக்ஸ்ட் அதோட நெகட்டிவ் டெர்மினல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதிலேருந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து ஒரு ஜாக்கியை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது போய் அந்த பொட்டன்ஷியோமீட்டர் லைனை டச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தியரி பார்ட்குள்ளே போகலாம். பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் யூஸ்டு ஃபார் த அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்சஸ், current and resistances. It consists of 10 meter long uniform wire of manganese or constant stretched in parallel rows each of 1 meter length on a wooden board. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டன்ஷியோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மெஷரிங் டிவைஸ். அதை நம்ம யூஸ் பண்ணி எதை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா அக்யூரேட்டாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, கரண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் பார்த்தோம்னா அது வந்து ஒரு 10 மீட்டர் லாங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு யூனிஃபார்மான ஒயரு. அந்த ஒயர் வந்து மேங்கனின் அல்லது கான்ஸ்டன்ட் அந்த மெட்டீரியல் மூலிமா தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பேரலாக வந்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் அளவுக்கு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வுட்டன் போர்டு இருக்கும். அதுக்கு மேலே தான் அந்த ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம 1 மீட்டர் அளவு கூட ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், the two free ends A and B are brought to the same side and fixed to copper strips with binding screws. A meter scale is fixed parallel to the wire. A jockey is provided for making contact. பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 ஃப்ரீ எண்டு ஏபி அப்படின்னு 2 எண்டு இருக்கும். அது ரெண்டுமே ஒரே சைடில் தான் நம்ம கொண்டு போவோம். ஒரே சைடில் கொண்டு போய் ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பு மூலிமா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த காப்பர் ஸ்ட்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஒயர் பார்த்தோம்னா அந்த ஒயருக்கு பேரலாக ஒரு மீட்டர் ஸ்கேலை வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜாக்கி இருக்கும். ஜாக்கி அப்படிங்கிறது ஒரு பெண்ணு மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒயர் வந்து ஒரு 10 மீட்டர் லாங் போகும் அப்படின்னு சொன்னேன்ல, அதில் வந்து கரண்ட்டு பாஸ் ஆகும். நமக்கு எந்த இடத்துல கரண்ட்டு வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஜாக்கியை வந்து வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் கரண்ட்டு பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், த பிரின்சிபல் ஆஃப் த பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. A steady current is maintained across the wire CD by a battery BT. அப்படின்னு ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் பார்த்துருப்போம். அதில் வந்து கரண்ட் வந்து போயிட்டுருக்கு. எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த பேட்ரி மூலியமாக தான் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த பேட்ரி. இந்த பேட்ரி மூலியமாக தான் அந்த ஒயருக்கு வந்து கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த பேட்ரி கீ அண்ட் த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் கனெக்டட் இன் சீரீஸ் ஃபார்ம் த ப்ரைமரி சர்க்யூட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேட்ரி, இந்த கீ, இந்த பொட்டன்ஷியோமீட்டர் ஒயர் இது எல்லாமே வந்து சீரீஸ்னால் அடுத்தடுத்து கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் ப்ரைமரி சர்க்யூட். இந்த சர்க்யூட்லேயே ரொம்ப முக்கியமானது இதுதான். இது இல்லாமல் வேறு எதுவும் பண்ண முடியாது, கரண்ட்டை பாஸ் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் அ ப்ரைமரி செல் ஆஃப் இஎம்எஃப் இ இஸ் கனெக்டட் டு த பாயிண்ட் சி and a negative terminal is connected to the jockey through a galvanometer G and a high resistance HR. This forms the secondary circuit. Primary circuit அப்படிங்கிறது மேலே இருக்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. செகண்டரி சர்க்யூட் அப்படிங்கிறது இந்த செல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து சியோட கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவோட வந்து ஒரு கேல்வனோமீட்டரும் ஹை ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Let the contact be made at any point J on the wire by jockey. இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயரில் சப்போஸ் நமக்கு இந்த பாயிண்ட்டில் வந்து கரண்ட் வேணும் அப்படின்னா ஜாக்கியை இந்த சைட் ப்ளேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். சப்போஸ் இங்கே கரண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜாக்கியை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு,
If the potential difference across Cj is equal to the EMF of the cell E, then no current will flow through the galvanometer and it will show zero deflection. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த CJ அப்படிங்கிறது லென்த் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸு, அந்த டிஸ்டன்ஸில் இருக்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த செல்லினுடைய இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும்போது அந்த கேல்வனோமீட்டர் வழியாக தான் கரண்ட்டு பாஸ் ஆகும். கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறது கரண்ட்டு இருக்கா இல்லையாங்கிறத மெஷர் பண்ணுற அந்த டிவைஸை தான் நம்ம கேல்வனோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வந்து இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் அந்த செல்லோட இஎம்எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது அந்த கேல்வனோமீட்டர் மூலிமா கரண்ட்டே போகாது. ஜீரோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா, கேல்வனோமீட்டர் அப்படிங்கிறது முள்ளாக இருக்கும். அந்த முள் வந்து இந்த மாதிரி டிஃப்ளெக்ட், அதாவது ஆடும்போது தான் கரண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம், கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அது எந்த ஒரு டிஃப்ளெக்ஷன், அதாவது ஆடவே இல்லை அப்படின்னா கரண்ட்டே அங்கே போகலை அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்கிறாங்க. CJ is the balancing length L. The potential difference across CJ is equal to IRL, where I is the current flowing through the wire and R is the resistance per unit length of the wire. இப்போ இங்கே CJ அப்படிங்கிறது லென்த்து, இது வந்து நம்ம L அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அந்த CJயில் இருக்க அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து IRLக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. I அப்படிங்கிறது கரண்ட்டு, R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. L இது ஏன் வந்து நமக்கு IRLக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா EMF டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு லென்த்து. இப்போ அந்த ஒயரோட லென்த்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்லோட EMF அதிகமாகும். சப்போஸ் செல்லோட EMF கம்மியாச்சு அப்படின்னா லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் ஐயும் ஆரையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதனால தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. CJயோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து IRLக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ஸ் I and R are constants, E directly proportional to L, the EMF of the cell is directly proportional to the balancing length. இப்போ நான் சொன்னதை அவங்களே சொல்லியிருக்காங்க. ஐயும் ஆரும் இங்கே கான்ஸ்டன்ட்டு, கரண்ட்டும் சமமாக தான் போகும், ரெசிஸ்டன்ஸும் சமமாக தான் இருக்கும். இந்த EMFும் இந்த லென்த்தும் தான் மாறிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. மாறும் அப்படின்னா இது அதிகமான இதுவும் அதிகமாகும், இது கம்மியான இதுவும் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் அப்படின்னாவே அதான் மீனிங். இங்கே இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அந்த கொஷின் முடிஞ்சுது. இப்போது இதில் EMF அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அந்த பேட்ரி வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வோல்டேஜ் தான் நம்ம EMF அப்படின்னு சொல்கிறோம். கேல்வனோமீட்டர்னால் கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ். ஹை ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா தடுப்புத்தன்மை. கரண்ட்டு வந்து எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுப்புத்தன்மை தான் அது. ஓகேவா? இப்போ இங்கே கரண்ட்டு போகக்கூடாதுங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வச்சோம் அப்படின்னா அங்கே கரண்ட்டு போகாது. ஓகேவா? ஜாக்கி அப்படிங்கிறது கரண்ட் இங்கே போகணும் அப்படின்னா இங்கே வைக்கணும், அதை ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஜாக்கி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மின் அழுத்த வேறுபாடு, அதாவது கரண்ட்டு மாறி மாறி போதில்ல, அதைத்தான் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் இந்த 3 மார்க்கோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து 5 மார்க்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.